முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். அதிமுகவை எப்படியும் பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு கடைசி கட்ட முயற்சிகள் நடப்பதாக தகவல். ஏன் பாஜக அதிமுகவை இம்பார்ட்டண்டா கருதுது? இல்ல, நிச்சயமா அடிப்படை வாக்கு வங்கி என்பது அதிமுகவுடன் மட்டும்தான் இருக்கு. அந்த வாக்கு வங்கியை வைத்து அதனால் பலனடைய வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்குது. எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகள் என்பது ஜெயலலிதா அம்மா மோடியா லேடியா என்று தேர்தல் களத்தை அமைத்தார். ஆனா அமித்ஷா அவர்கள் எடப்பாடி கிட்ட உங்களுக்கு மோடியா ஈடியா என்கிற கேள்வியை தான் வைத்திருக்கிறார். ஆனா இந்த சுயநலவாதிகள் எல்லோருமே நிச்சயமாக பாஜகவினிடத்துல சரணாகதி அடைவதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. நான் முன்பிருந்தே பல நேரங்கள்ல உங்களுடைய விவாதங்கள்ல நான் தெரிவிச்சிருக்கிறேன், இல்லை திரைமறைவில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது என்று. நிச்சயமாக நாளை ஏதேனும் செய்திகள் வரலாம். பாஜக சகல அஸ்திரங்களையும் பிரயோகிக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, முனுசாமி போன்ற இந்த எடப்பாடி அன்கோன்னு வச்சுக்கலாம், எல்லோருமே தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியிடம் அடகு வைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இல்ல, அந்த இதெல்லாம் தாண்டி தானே வந்தாங்க. இப்ப பாஜக என்ன பண்ணும் இதெல்லாம் தெரியாமையா கூட்டணி வேணான்னு முடிச்சுக்கிட்டு, இன்னும் சொல்லணும்னா SDPI மாநாட்டில் கலந்து கொண்டு பாஜக சிறுபான்மையினர் நலனுக்கு எதிரின்லாம் இந்த முழக்கங்கள்லாம் தெரியாம அதிமுக முன்வைக்குது இன்னைக்கு. இல்ல, அதாவது அப்ப நடிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு தான் நீங்க பார்க்கணும். அவர்கள் பேசியது உண்மையா என்றுதான் நீங்க பார்க்கணும். அதாவது பைபாஸ் ரூட்ல மீண்டும் இணைந்து கொள்கிறார்கள் என்றால் இவர்கள் நடத்தியது கபட நாடகமா அப்படித்தானே நம்ம பார்க்கணும். இவர்கள் இல்ல மிக நேர்மையா அந்த வழியை பயன்படுத்தி இருக்கிறார்கள், அந்த வழியில தான் சென்றார்கள்னா இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கணும். என்ன அப்ப இறுதி முடிவு அந்த பைபாஸ்ல தாண்டி எங்கே இவர்கள் இணைகிறார்கள்? அப்ப யாரையெல்லாம் இவர்கள் ஏமாற்ற முயற்சித்தார்கள்? தமிழ்நாட்டு மக்களை குழப்பினது அதிமுக தொண்டர்கள் இடத்துல. இப்ப நீங்க கூட சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தீங்க. நானே அந்த கருத்து கணிப்புல ஒரு பதிவு வெளியிட்டேன். அதாவது இந்த கருத்து கணிப்பின்படி ஒன்றுபட்ட அதிமுகவும் பாஜகவும் இணைந்து செயல்பட்டால் பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி அடைந்து விடலாம் என்பதாகத்தான் இருக்கு. அதனால அப்படி இணைவது சாத்தியமா, அதிமுக தொண்டர்களுக்கு ஏற்புடையதான்னு கேட்டா 70% பேர் இல்லை, எதிர்கால அதிமுக எம்ஜிஆர் கட்சி திராவிட பாதையில் பயணிக்க வேண்டும் என்றால் பாஜகவுடன் நாம் கூட்டணி சேரக்கூடாது என்கிற அந்த கருத்துல தான் அவர்கள் வலிமையாக இருந்தாங்க. அப்ப இவர்கள் இது ஏதோ இன்றைக்கு எடுத்த முடிவு அல்ல. திடீர்னு இந்த 2 நாட்களாகவோ அல்லது இன்றைக்கு பேசி நாளைக்கு இது பற்றிய முடிவோ அல்ல. இவர்கள் விலகியதே போலியா, சிறுபான்மையினரை ஏமாற்றுவதற்கா, இல்ல வேறு ஏதேனும் கூட்டணி கட்சிகளை ஏமாற்றுவதற்கா என்றுதான் நம்ம பார்க்கணும். எல்லோரும் எடப்பாடி பழனிசாமியை பத்தி என்ன சொன்னாங்க? எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பார் எடப்பாடி. எவ்வளவெல்லாம் பில்டப் கொடுத்தாங்க. பட் இன்னும் அதிமுக ஒத்துக்கல அப்படின்னு தானே தகவல் வருது. அதிமுக தான் இப்ப வேணான்றாங்க அப்படின்னு. இல்ல, இறுதி முடிவு என்ன வரப்போகுது என்பதை தான் நம்ம பார்க்கணும். இறுதியில அதாவது நான் அதான் சொன்ன உங்களுக்கு ஒரு உதாரணமே பைபாஸ். ஓகே, பைபாஸ் இறுதியாக நீங்கள் எங்கே இணைகிறீர்கள்? இவ்வளவு நாளா நாங்கள் தனித்து பயணிப்போம்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்க இணைஞ்சீங்கன்னா அப்ப இது யாரை ஏமாத்துறதுக்கு இவர்கள் போட்டிருந்த கபட நாடகம். நன்றி. அதிமுக தொண்டர்கள் ஏமாற்றப்படுகிறார்களா? நன்றி திரு. நீங்க சொன்ன மாதிரி இந்த இணைவதற்கு பாஜகவோடு கூட்டணி ஏற்படுவதற்கு தான் எனக்கு கிடைத்த தகவல்கள் படி மிக அதிக வாய்ப்புகள் இருக்குது. பலமுறை உங்க தந்தி தொலைக்காட்சி விவாதங்களிலே நான் அதை பதிவு செய்திருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.